ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 91:14 முன்வைக்கிறேன். சங்கீதம் 91:14 வேதவசனம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் வாழுகின்ற அந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான விபத்துக்கள், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு திரும்பி வருவான்றது பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். வேதாமத்தை அறிந்து கொள்வது என்பது ஆண்டவரை திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொண்டு வாழ்கிறபடினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தான் நம்புகிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக நம்மை காப்பாற்றுகிறவர் என்பதை குறித்து ஆணித்தரமாக சொல்லுகிறான். ஆனால் தான் அங்கே பவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அவனுக்கு பெரிய பொருட்டாக இருக்கவே இல்லை. எல்லாவற்றையும் இலகுவாக எடுத்துக்கொண்டான், எல்லாவற்றையும் மேற்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைனா, நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு பலனளிக்கிறவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வேதாகமம் அதுதான் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை நம்ப வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருப்போமானால் நிச்சயமாகவே நாம் கேட்டுக்கொண்ட காரியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒன்று நீங்கள் கேட்டதில்லை, இப்பொழுது கேளுங்கள், நீங்கள் சந்தோஷம் அடையும்படி நான் அவைகளை உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கால வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன வல்லமை உண்டு? தானியேலுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர், ராஜாவின் கைகளுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அன்றைக்கு நெகேமியாவுக்கு தெரியும், நான் தான் ஆராதிக்கிற தெய்வத்தினாலே ஒரு அலங்கத்தை கட்ட முடியும், நான் ஆராதிக்கிற தெய்வனாலே இந்த நாட்டுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்க முடியும். தாவீது அறிந்திருந்தான், தான் ஆராதிக்கிற தேவனாலே சிங்கத்தை வாயை கிழிக்க முடியும், கோலியாத்தை கொல்ல முடியும் என்று. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை என்னப்பா? தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்றதில்ல. உங்கள் பலவீனங்களிலிருந்து, உங்கள் பாடுகளிலிருந்து, இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் போதுமானவர் என்று தயவு செய்து நம்புகிறீர்களா? ஒரு தீ பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிற கப்பலின் மேற்தளத்தில் ஒரு சிறு பையன் அமைதியாக விளையாடி கொண்டிருந்தாராம். எல்லாரும் கேட்டாங்கப்பா, கப்பலை தீப்பிடிச்சு தெரியுமா? எல்லாரும் அங்கிட்டு ஓடுறாங்களே, நீ ஓடக்கூடாதா? அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடாதா? அவன் சொன்னான், நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, தீப்பற்றி இருக்குது, இப்போ அந்த தீ அணைக்கிறதுக்காண்டி எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா, எல்லாம் ஓட்டெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னானா. ஏண்டா இவ்வளவு நம்பிக்கையா, கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமாக இருக்கடா, டே தீ பிடிச்சிட்டுனா இந்த கப்பல் அமர்ந்துருண்டா. அவன் சொன்னானா, இந்த கப்பலை ஓட்டுறது எங்கள் அப்பா, அவர் பெரிய மாலுமி, அவர் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷமாக இதை மாதிரி கப்பலெல்லாம் ஓட்டியிருக்காரு, இது அவருக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொன்னானா. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. அதனால தான் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நீ அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு உயர்வான வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்வாய். துன்பங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, தொல்லைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனைகள் உன்னை மேற்க முடியாது. ஏனென்றால் அவருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். இன்றைக்கு ஒரு சுகமான வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். உன் மனதிலே சொல்வாயா, என் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க அவருடைய நாமம் போதுமானதாக இருக்கிறது, என் ஆண்டவராலே எனக்கு ஒரு உயர்வான வாழ்வை கொடுக்க முடியும், ஆமேன் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.